லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக மும்முரமா இருக்குது. மும்முனை போட்டி, நாமுனை போட்டி வெவ்வேறு விதமா போயிட்டு இருக்குது. இப்போ திமுகவும் விசிகாவும் இந்த இரண்டு பேரையும் பிரிக்கிறதுல நிறைய கட்சிகள் தொடர்ந்து அவங்க அதை எப்படியாவது பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. பிரிச்சுட்டா போதும், திமுக எப்படியும் வீழ்த்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதுல நேத்து நடந்த ஒரு விழாவில் சிதம்பரத்தின் சீர்திருத்த பிள்ளை திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் வாழ்த்திருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு நாங்க போடுற வாக்குல கொத்து கொத்தா உங்களுக்கு வாக்கு விழும், 100 வாக்குல 25 வாக்கு விசிகாவுடைய வாக்கு சிதறாம விழும் அப்படின்னு ஒரு உறுதித்தன்மையை கொடுத்திருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு அதாவது இதை பார்க்கும்போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு விரக்தி ஆயிடாதா? தொண்டர்களுக்கு விரக்தியா என்ன, இது தொண்டர்கள் மனநிலை எல்லாம் வேறையா இருக்கு. இவர் பிடிச்சி அறிவாலயத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போவுமே நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு மரியாதை? இப்போ நாங்களே கூட்டணி பேச்சு பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்கெயின் பண்ணணும், உங்களுக்கு வேறு இடத்துல ஆஃபர் இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் காட்டணும். இதையெல்லாம் செஞ்சால் தான் திமுக உங்களை மதிக்கும். நீங்கள் இப்போவுமே 4ல் 1 பங்கு வாக்குகள் கொத்து கொத்தாக வளரணும் அப்படின்னு முட்டு கொடுத்தீங்கன்னா இது முட்டு கொடுக்கறது தான். அவரு பிரஸ் மீட்ல 2026 அவரு தான் சிஎம்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. முதல்ல சொல்லிட்டாரு. 2026 மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட அரசு ஆட்சி அமைக்கும்ன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு விசிகாவுடைய தலைவர் 31ல உதயநிதி தலைமையில ஆட்சி அமைக்கும். அப்பவும் இப்படிதான் முட்டு கொடுப்பாரா? அப்படியே அதை சொல்றதுக்கு தான் இவர் கட்சி நடத்துறாரா? இவர் எதுக்கு கட்சி நடத்துறாரு? தனியா ஒரு கட்சி அப்போ பேசாமல் அப்போ இதோடைய திமுகவுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இவர் இந்த சமூக மக்கள்கிட்ட அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரா? என்ன தோணும் இது பார்க்கும்போது இயல்பாக என்ன கூட நீங்கள் சொல்லுவீங்க, ஏதோ திருமாவளவன் மேலே வம்படியாக நான் இதை குற்றம் சொல்றேன், விமர்சிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இப்படி பேசினா இவருக்கு என்ன மதிப்பு இருக்கும்? முதல்ல இவர் அந்த கட்சியை எதுக்கு நடத்துறாரு? தனியா இப்படி திமுகவுடைய மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த என்ன ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? இவங்க வந்த பிறகு ஏதாவது அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? கடைசியில் வேங்கவேலில் மழை தொட்டியில் குடிநீரில் மலத்தை கலந்தது தான் நடந்தது தவிர வேற என்ன நடந்தது? உங்களால் ஒரு கட்சி கொடி ஏற்ற முடியுதா? நீங்க கூட்டணி கட்சியில கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் உழ வேண்டும்ங்கிறீங்களே, வெக்கம் இல்லாம உங்க கட்சி முதல்ல உங்க கட்சியால கொடி ஏற்ற முடியுதா? இந்த கூட்டணி அரசுல இந்த திமுகவுடைய கூட்டணியில இருந்து நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? உங்களாலதான் முதலமைச்சர் ஆகணும். அப்படி 4 வசனங்கள் திராவிட சிறுத்தை என்பாரு. இப்ப சிதம்பரத்தின் சீர்திருத்த பிள்ளை அப்படிங்கிறது, இப்படி எல்லாம் 4 கேப்ஷன்கள் வசனங்களை போட்டுவிட்டா போதும், இதயத்துல இடம் இருக்கு, போதும், இதே போதும். இப்படி ஒரு அரசியல் நடத்துறத திருமாவளவன் எப்ப நிறுத்த போறாருன்னு தெரியல. அவரை சார்ந்திருக்க ஏற்ற முடியாது பியூரோக்ரசி தானே காரணம். ஆமா, அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அரசு செய்யாது. ஏன் பியூரோக்ரசி ஒரு திமுக கொடியை ஏற்ற விடாம ஏன் தடுக்க மாட்டேங்குது? பியூரோக்ரசி ஏன் ஒரு பாமக கொடியை ஏற்ற விடாம ஏன் தடுக்க மாட்டேங்குது? மற்ற கொடிகள் எல்லாம் ஏற்ற விடாம ஏன் பியூரோக்ரசி தடுக்க மாட்டேங்குது? அது என்ன திருமாவுல விசிகா கொடியை மட்டும் தடுக்குது பியூரோக்ரசி? நீங்க பியூரோக்ரசி ஆளு தானே, உங்க ஆள் தானே, உங்க துறை தானே, நீங்க அதுல இருந்து வர்ற ஆள் தானே. அப்போ உங்களை மட்டும் ஏன் தடுக்கிறாங்க? அப்போ நீங்க ஒரு ஆளுமையான அரசியலை செய்யவில்லை, நீங்க அதை செய்ய தயாராக இல்லை. முதல்ல மட்டையா போய் மடங்கிடுறீங்க. எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிடத்தை பாதுகாப்போம். எதுக்கு எத்தனை உயிர்களை பலி கொடுக்கணும்? நம்ம பலதோட சொல்லிட்டோம். எத்தனை உயிர் அவன் திராவிடத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் உயிர் பலி கொடுத்துட்டு போட்டோம். நீங்க எதுக்கு சார் உயிரை பலி கொடுக்கீங்க? அதுவும் இல்லாமல் உயிரை பலி கொடுக்குன்னா நீங்க போய் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு உங்க கட்சி தொண்டர்கள்ட்ட சொல்றீங்க? சரிதானே நான் கேட்குறேன், சரியா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா, திராவிடத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை பலி கொடுப்போம், அதுக்கு 4ல் 1 பங்கு வாக்குகள் கொத்து கொத்தாக விழ வேண்டும், இப்படி எல்லாம் பேசி என்ன சாட்சிங்க? மீண்டும் அந்த மக்களை அடிமையாக தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன உரிமை கிடைச்சிருக்கு? ஏதாவது உரிமையை இந்த கூட்டணியில் தொடர்றதுனால ஏதாவது உரிமை இருக்கா? நீங்க இப்படி பேசினீங்கன்னா எப்படி கூட்டணி ஆட்சி வரும்? கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்பது தானே அடுத்த கட்ட நகர்வா இருக்க வேண்டும். ஆட்சியில் பங்கு சொல்லிட்டாரு இளங்கோவன், ஆட்சியில் பங்கு அதெல்லாம் கேட்கணும் நீங்க. அதை பேசாம இப்ப வைகோ அவர் ஒரு பக்கம், அவருக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா கூட போதும் அப்படிங்கிற நிலைக்கு அவர் போயிட்டார். ஏன்னா கட்சி இல்லைங்க, மதிமுகங்கிற கட்சியே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால ஏதாவது பார்த்து கொடுத்தா போதுங்கிற நிலைக்கு சொல்றாங்க. நீங்க எழுப்பணுமா இல்லையா? எழுப்பின ஆலையும் வேற தாவேக்காவுக்கு விஜய் கட்சிக்கு சப்ளை பண்ணி விட்டீங்க, அவர் அங்கே போயிட்டாரு. இன்னொருத்த நான் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் கூட யாரும் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, இதெல்லாம் நாங்கள் கண்டித்து பேசலாம். ஆனால்
ஒருத்தர் காமெடியா பேசுவார், ஒருத்தர் விசிகள் ஒருத்தர் இருக்காரு. பாவம் அவர் பார்த்தா பரிதாபமா இருக்கும். அவர் சீரியஸா பேசுறதா நினைச்சிட்டு அவர் பேசுறாரு, நமக்குலாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கும். அவர் ஏதாச்சும் சொன்னார், நான் இதெல்லாம் வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு சாதி வெறியர்களா இருக்காங்க அப்படிலாம் எனக்கு சொல்ல முடியும், ஆனால் சொன்னால் என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு. இதுதான் அவங்க கட்சியுடைய லட்சணம். ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு அரசு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்க அமைச்சர்கள் அவங்களுடைய சாதி வரி குறித்து உங்க கட்சி தொண்டன் சொன்னால் கட்சி தலைவர் நீக்கிடுவாரா? இந்த லட்சணத்துல தான் நீங்க வந்து உங்க கட்சியை வழி நடத்தி கொண்டீர்கள். கூட இருக்கிற இங்க கூட்டணி கட்சியுடைய அவங்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு பேசின ஆதவ தூக்கி அப்புறப்படுத்தினீங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான அரசியல்? இப்படி நீங்க திமுகவின் நலன் சார்ந்தே யோசித்து அரசியல் செய்தால் நீங்க என்னைக்கு கட்சியை வளர்ப்பீர்கள்? உங்க கட்சி வளரணுமா இல்லையா? நீங்க எதுக்கு தனியா ஒரு கட்சி நடத்துறீங்க? அதான் மாநில அங்கீகாரம் வாங்கியிருக்குது சார். மாநில அங்கீகாரம் இவ்வளவு கட்சிகளோட சேர்ந்து தான் வாங்கியிருக்கீங்க. நீங்க எங்க தனியா சீமான் மாதிரி தனியா வாங்கினீங்க? இத்தனை கட்சிகளோடு சேர்ந்து, அது இத்தனை ஆண்டுகால பயணத்துக்கு அப்புறம் இவ்வளோ, அதுவும் ஒரு பெருவாரியான ஜனத்தொகையை கொண்ட ஒரு சமூக மக்களுடைய ஆதரவும் இருந்த பிறகு இது இப்படி வாங்கியிருக்கீங்க. நீங்கள் கட்சியே வந்து முதல்ல அரசியலே வந்து செய்யலை. இந்த சமூக மக்களுக்கான அரசியலும் செய்யலை, உருப்படியான உங்கள் கட்சியோட வளர்ச்சிக்கான அரசியலும் செய்யலை. இன்னும் 4 சீட்டு 2 சீட்டு எம்பி அப்படின்னு மாறி இருக்க வழியா வேற என்ன வகையில் நடந்திருக்கு? இதை வந்து திருமாவர்கள் அவருக்கான அரசியல் காய் நகர்த்துகளை செய்தால் மட்டும்தான். இதை நம்ம வேற சொன்னால் வந்து அவர் வந்து 4-5 பேர் யூடியூப் சேனலில் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு கட்சி எப்படி நடத்துவது, அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வகுப்பளிக்கிறார்கள் அப்படின்னு வேற திட்டுவார். கட்சி ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன திமுக காரனா என்ன திமுக காரன்னு சொல்கிறேன், அவ்வளோ கொந்தளிச்சிங்கல்ல. நீங்கள் பேசுகிறதெல்லாம் திமுக காரணம் மாதிரி தான் இருக்குது. திமுகவுக்கு தான் முட்டு கொடுக்குறீங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் திருமாவுக்கு இருக்குதா? ஆனால் அதை தானே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருமாவுக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு அது தெரியாது. ஆனால் அவருடைய செயல்பாடு என்னவா இருக்கு? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதா தானே இருக்கு. திமுகவை எங்கே அவர் விமர்சித்து அரசியல் செய்கிறார்? அதை வந்து கீழே வந்து கொடியேற்ற விடலன்னா அது வந்து பியூரோக்ராசி, அதிகாரிகள் அப்படிங்கிறாரு. ஆட்சியில் இருக்கவங்க பார்க்குறாங்கல்ல, ஆட்சி நடத்துகிறாங்கல்ல, போலீஸு அராஜகத்தின் மூலமாக வந்து காவல் நிலைய கொலை நடக்கல, கண்டித்து பேசணும்ல, அதை ஏன் பியூரோக்ராசின்னு முடிக்கிறீங்க? அதிமுக ஆட்சியில் நடந்தால் அது பழனிசாமி, திமுக ஆட்சியில் நடந்தால் பியூரோக்ராசியா, அதிகாரிகளா? இப்படி வந்து கேவலமாக முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ வந்து நீங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி உங்களுடைய கட்சி பயணிக்கும்? அதுக்கான வாய்ப்பை நோக்கி பயணிக்கும்ல. இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பு தானே. 2026 தேர்தல் காலம் அருமையான வாய்ப்பு தானே. அதே மக்கள் நல கூட்டணியை உருவாக்குன மாதிரியான ஒரு நெருக்கத்தில் கொடுத்தீங்கன்னா திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி உங்களை கொடியேற்ற விட மாட்டாங்க. அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் என்ன, அதுக்கு எங்களை கொடியேற்ற விடாத ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுங்கிற நிலை ஏற்பாடு எடுங்க. கூட்டணி உங்க தயவு சார்ந்து வரணுவாங்கல்ல. இப்போ விசிகாவை ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த திமுக அணியில வாக்கு வலுவான கட்சி அது மட்டும்தான். அந்த கட்சியை பிரிச்சு விட்டாச்சுன்னா திமுக தோல்வி உறுதியாயிருக்கு. இதுக்காக அப்போ நீங்க எவ்வளவு செல்வாக்கா இருக்கீங்கன்னு மற்றவங்க எல்லாம் தெரிவிச்சுக்கிடுது. எதிரணியில இருக்க, எதிர்முகாமில் இருக்க மற்றவங்க எல்லாருக்குமே தெரியுது. இந்த யானைக்கு அதோடைய பலம் என்னன்னு இந்த கோயிலில் யானையை பாவம் பரிதாபமாக கையெடுத்து கும்பிட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி 10 ரூபான்னு எடுக்க விடுவாங்க. அந்த யானையோடைய பலம் என்னன்னு அந்த யானைக்கு தெரியாது. அதை மாதிரி இவரை வந்து அறிவாலயத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க போல. இப்போ ஆட்சியில் இல்லாத போது முதல்வரும் திருமாவளவன் இருந்த நெருக்கத்துக்கும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் திருமாவளவன் இருந்த நெருக்கம் வந்து வெவ்வேறு விதத்தில் இருக்கு. பாத்தீங்களா, முன்னாடி மேடையில வந்து 2 பேரும் உட்காருவாங்க, ரொம்ப டீப்பா பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் பரிமாறிக்குவாங்க. ஆனா அந்த நெருக்கம் இப்போ குறைஞ்சிருச்சு. அதிகாரம் கையில வந்தோடனே திருமாவை வந்து தகர்த்த பிறகு அது ஒண்ணு மாறும். இப்போ தேர்தல் நெருக்கத்துல திரும்ப ஒரு நெருக்கம் காட்டுவாங்க. தேர்தல் நெருக்கத்துல ஒரு நெருக்கம் காட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு இது. இவங்களுடைய இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைவர்களுடைய பிறந்தநாள்கள் வருது. அதில் வந்து முதல்வரோ இல்லை அவருடைய பையனோ வந்து போய் கலந்துக்கிறாங்க. ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு ஏன் போகலை? இதை உங்களால் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன் உங்களை நீங்கள் வந்து கொத்தாக 4/1 வாக்குகள் விழ வேண்டும் நீங்கள் பேசிடுறீங்கல்ல, இதனால தான் அவங்க போக மாட்டேங்காங்க. விழாதுன்னு சொல்லி பாருங்க, விசிகாவினருடைய வாக்குகள் விழாதுன்னு சொல்லி பாருங்க. ரெட்டைமலை சீனிவாசனார் பிறந்தநாளுக்கு மொத்த கும்பலும் போய் மாலை போட்டு ஆஜர்படுவாங்கல்ல. ஏனால் இயல்பாகவே இந்த வாக்குகள் நமக்கு விழும். அதை வந்து இப்போ விழ வைக்கிறதுக்கான ஆளை நம்ம கூட வச்சிருக்கோம்.
அப்புறம் எதுக்கு போய் இதுக்குலாம் போய் நம்ம போஸை கொடுத்துக்கிட்டு நம்மளை விட்டா வேற வழி இல்லை, வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலை தான் திமுக கருதுகிறது. அந்த நிலையை கூட நீங்க உங்களால மாற்ற முடியல. நீங்க இப்படி வந்து பேசுறது மூலமா உங்களோட செயல்பாடு மூலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் யுக்தியில பாமக பண்ற அரசியல் எப்படி? பாமக தான் சிறப்பான அரசியல் செய்கிறது. இப்போ வேணா நீங்க வந்து தந்தை மகன் பிரச்சனையெல்லாம் நீங்க பாமக பார்க்கலாம். ஆனால் பாமக 2005 அந்த அந்த பீரியட்ல அவங்க தேர்தல் களத்துக்கு ஒரு அரசியல் யுக்தி வச்சிருக்காங்க, போராட்ட களத்துக்கு ஒரு அரசியல் யுக்தி வச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனைகள் நாங்க பேசுவோம், கதற விடுவோம். தேவைன்னா கூட்டணி, இல்லைன்னா இல்லை. திரும்ப நீங்க அப்படி பண்ணாதான் உங்களை வச்சிருப்பாங்க கூட. அப்பதான் உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க, எத்தனை சீட்டு வேணும்னு கேட்பாங்க. நீங்க வாண்டடா போய் 1/4 வாக்குகள் விழும் அப்படின்னு நீங்க வாண்டடா சொன்ன பிறகு அதான் சொல்லிட்டாப்லையப்பா. அப்புறம் எதுக்கு நம்ம இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சாதாரண விஷயம் நமக்கு, நம்ம மாதிரி ஆளுகளுக்கு, சின்ன பசங்களுக்கு தெரியுது. இவ்வளோ நீண்ட கால அரசியல் பயணத்தை செஞ்சு அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் செஞ்சு மேலே வர்ற இவருக்கு தெரியாதா? அப்ப எங்க மாட்டிருக்காரு? என்ன அந்த மறைபொருள்? எதனால இவர் தவிர்க்க சிக்கியிருக்காரு? முடியாத அரசியல் கட்சியா விசிகா இருந்தாலும், ஆனா அதற்கான எந்த பலனுமே இல்லாம தான் அந்த கட்சி இன்னைக்கு அதை வந்து இருக்குது. ஒப்புக்கு சப்பானியே கூட வச்சிருக்காங்க. அது செல்வாக்கான கட்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ஏன் வந்து திமுக உடைக்கணும், திமுக கூட்டணியே உடைக்கணும் அப்படின்னு பலர் முயற்சி பண்றாங்க. நீங்க சொன்னது கரெக்டு தான். உடைக்கிறதுக்கு தான் முயற்சி நடக்குது. ஆனா இவரு வந்து அந்த உடைக்கிறதுக்கு முயற்சி நடக்குதுன்னா அப்ப நமக்கு டிமாண்டை கூட்டணும்ல. டிமாண்டை கூட்டாம இவரா வாண்டடா போய் வந்து அவங்க காலை பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த நிலையை திருமாவளவர்கள் அவர் கூட்டணி உடைகிறாரு, இல்லை இல்லாமல் போறாரு, வேற அணிக்கு மாறாமல் போறாரு. ஆனால் அவருடைய இந்த அரசியல் செயல்பாடுகள் மிக மிக தவறானது. அது எந்த வகையிலும் அவருக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் பலனை அளிக்காது. இதே மாதிரி தான் அவர்களை வந்து கொடி கம்பம் ஏற்றம் விடாமல் அவர்களை இப்படியே வந்து தங்களுடைய முன்கள பணியாளர்களாகவே பயன்படுத்தும் நிலை தான் நீடிக்கும். இதை திரும்ப அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், காலத்தின் கட்டாயம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.